சிவபெருமான் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி எப்போது வருகிறது? இந்த பிப்ரவரி 15ஆம் தேதியா அல்லது 16ஆம் தேதியா? இந்த நாளில் நம்ம எப்படி விரதம் இருப்பது? மேலுமே இந்த நாளில் நம்ம விரதம் இருப்பதனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? மேலுமே எப்படி விரதம் இருந்து நம்ம சிவபெருமானை வழிபட்டாலே முழு அருளுமே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மகா சிவராத்திரியானது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கொண்டாடப்பட இருக்குங்க. மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானோட பரிபூர்ண அருளையுமே பெற உதவும் ரொம்ப முக்கியமான நாளாக இந்த நாளானது இருக்கு. இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதுமே கண் விழித்து சிவனை வழிபடுவது பழமையான ஒரு ஆன்மீக மரபாக சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம முக்கியமாக என்னென்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது, இந்த மகா சிவராத்திரியோட சிறப்புகளை ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆண்டு பார்த்திங்களா மகா சிவராத்திரி விரதத்தை பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிறகு தொடங்கி நீங்கள் இரவு முழுவதுமே சிவனை வழிபட்டு பக்தி முறையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மகா சிவராத்திரியானது பல்வேறான சிறப்பம்சங்களை கொண்டிருக்கு. மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானோட பரிபூர்ண அருளை பெற உதவும் மிக முக்கியமான ஒரு நாளுங்க. இந்த நாளில் விரதம் இருந்து இரவு முழுவதுமே கண் விழித்து சிவனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவராத்திரி அப்படிங்கிறது பார்வதி தேவி சிவனை வழிபட்டு இரவு முழுவதுமே பூஜை நடத்திய ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் நம்ம எப்படி விரதம் இருந்தால் எப்படி முழு அருளுமே கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிவராத்திரி விரதம் முக்கியமாக கடைபிடிக்கிறவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களையும் பார்க்க போகிறோம். வழக்கமான உணவுகளை தவிர்த்து முன்னாடி நாளே மாலை 5:50 மணிக்கு துவங்கும் சதுர்த்தசி திதியிலிருந்து தங்களோட விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். இந்த ஆண்டோட சதுர்த்தி திதி பார்த்திங்களா பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 6:26 மணிக்கானது நிறைவடைகிறது. இதற்கு பிறகு அமாவாசை திதி துவங்கி விரதத்திற்கான சிறப்பு நேரமானது முடிவடைகிறதுங்க. எனவே நீங்கள் விரதம் மற்றும் இரவு முழுவதுமே சிவ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிறகு நீங்கள் வீட்டிலும் அல்லது கோவிலும் நீங்கள் விரதத்தை தொடங்கலாம். மகா சிவராத்திரியில் பக்தர்கள் 4 கால பூஜைகளானது நடைபெறுங்க. அந்த 4 காலங்களாக பிரித்து இரவு முழுவதுமே சிவனை வழிபடுவது வழக்கமாகவே இருக்குது. சில பேர் பார்த்திங்களா ஒரு நாளுக்கே பெரிதான விரதம் செஞ்சு உணவு தவிர்க்கிறாங்கள. ஒவ்வொரு காலத்திலும் சிறிய பூஜைகள் மற்றும் நெல்லிக்காய், பால், பழம் இது எல்லாத்தையும் மட்டும் எடுத்துக்குவாங்க. எந்த நாளில் சிவனை வழிபடுவதன் மூலம் பல பிறவிகளில் செஞ்ச பாவங்கள் இருந்துமே நிச்சயமாக விடுதலை பெற முடியும். மேலுமே மனம் எமது அமைதி நிச்சயமாக கிடைக்கும். ஆன்மீக சக்தியை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகவலுமே இருக்குங்க. மேலுமே இந்த மகா சிவராத்திரியில் விரதம் இருந்தாலே 7 ஜென்ம பாவங்கள் அனைத்துமே தீருங்க. சிவபெருமான் அருளால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மகா சிவராத்திரி இன்னைக்கு முழுவதுமாக விரதம் இருந்து உண்ணாமல் இருந்து இந்த 4 கால பூஜையிலையும் கலந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். மகா சிவராத்திரி வழிபாட்டோட முக்கிய அம்சம் அப்படின்னா இரவு முழுவதுமே கண் விழித்து சிவனை நினைத்து பூஜை செய்வது தாங்க. பக்தர்கள் இந்த நேரத்தில் சிவலிங்கத்திற்கு நீர், பால், மஞ்சள், பூக்கள் மற்றும் நெய் போன்ற பொருட்களை எல்லாமே ஊற்றி கையால் வழிபாடுகளை செய்வாங்க. இதனால் பக்தர்களோட மனமானது சுத்தமாகி தேவையான அளவுக்கு ஆசீர்வாதங்களை பெறுவதாக நம்பப்படுது. இந்த விரதம் ஆன்மீக வளர்ச்சிக்கும் உடல் நலனுக்கும் மன அமைதிக்கும் வழிவகுக்கும் ரொம்ப முக்கியமான வழிபாடு நாளாக இது இருக்குது. எனவே இந்த ஆண்டு வரக்கூடிய மகா சிவராத்திரி விரதத்தை பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நீங்கள் தொடங்கி இரவு முழுவதுமே சிவனை வழிபட்டு பக்தி முறையை கடைபிடிப்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான வழிபாடாக இந்த சிவ வழிபாடானது இருக்குது. அதே மாதிரி மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானோட பரிபூர்ண அருளையுமே பெறுவதற்கான ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க இந்த நாள். இந்த நாளில் சிவ வழிபாடு செய்வது பல மடங்கு அதிக பலன்களை உங்களோட வாழ்க்கையில் கொடுக்கும். பல பிறவிகளில் செஞ்ச பாவங்கள்லிருந்து நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். மேலுமே அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருந்துமே நம்மை காக்கும்.
மேலுமே பேராற்றல் மிகுந்த ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது சொல்லப்படுது. மகா சிவராத்திரி விரதத்தை நம்ம கடைபிடிப்பது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த நாளில் நம்ம இரவு கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய வேணும், எப்போது விரதத்தை நிறைவு செய்ய வேணும் அப்படிங்கிற சந்தேகமும் பக்தர்கள் பல பேருக்குமே வழக்கமாகவே இருக்கும். இந்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி, பிப்ரவரி 16ஆம் தேதி ஆகிய எந்த நாளில் மகா சிவராத்திரி விரதம் இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது சிவபெருமானோட அருளை பெறுவதற்கான ஒரு புனிதமான நாள். மேலுமே இந்த நாளில் கெட்ட கர்மாக்களில் இருந்து விடுபடுவதும், நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரொம்ப கடுமையான துன்பங்கள் இருந்து விடுபட்டு புதிய வாழ்க்கையை துவங்குவதற்கான அற்புதமான ஒரு வாய்ப்பை தரும் திருநாள் தாங்க இந்த திருநாள். வாழ்க்கையில் வெற்றிகளை அடைய, இறை அருளை பெறுவதற்கான ஒரு அருமையான நாள். உடலும் நம்மளோட மனமும் புதிய ஆற்றலை பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இந்த மகா சிவராத்திரி நாளானது இருக்குது. இது பார்த்திங்களா மாசி 3ஆம் தேதி பிப்ரவரி 15ஆம் தேதியானது வருதுங்க. அதனால் மகா சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான விரதங்களில் ஒன்றாக இருக்குது. மேலுமே மகா சிவராத்திரியை நம்ம எதற்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறதும் புராணங்களில் பல கதைகளுமே இருக்குது, அதற்கு காரணங்களுமே இருக்குங்க. அதாவது சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு போது தேவர்களும் மற்றவங்களும் இரவு முழுவதுமே கண் விழித்து சிவனை வழிபட்ட நாளாகவே இந்த மகா சிவராத்திரி என சொல்லப்படுது. மற்றொரு கதைகளின்படி சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செஞ்சனால தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. சிவபெருமான் அக்னிலிங்கமாக வெளிப்பட்ட தினமே தான் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு கதையுமே இருக்குது. பஞ்சாங்கத்தின்படி பார்த்திங்களா, ஒவ்வொரு ஆண்டுமே மாசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி இன்னைக்கு மகா சிவராத்திரி விழாவானது கொண்டாடப்படுவது வழக்கம்தான். இந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து இரவு முழுவதுமே கண் விழித்து சிவ வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி விழாவானது கொண்டாடப்பட இருக்குங்க. இதனால் மகா சிவராத்திரி விரதத்தை பிப்ரவரி 15ஆம் தேதி கடைபிடிக்க வேணுங்க. பிப்ரவரி 16ஆம் தேதி கடைபிடிக்க வேணுமா அப்படிங்கிற டவுட்டுமே இருக்கும். நீங்கள் எந்த நாளில் இரவு கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கிறதுல பல பேருக்கும் சந்தேகம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியை விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. மேலுமே 5:51 மணிக்கு தான் சதுர்த்தி திதியானது துவங்குகிறது 15ஆம் தேதி. அதே போல் பிப்ரவரி 16ஆம் தேதி இன்னைக்கு மாலை 6:26 மணியோட சதுர்த்தசி திதியானது நிறைவடைந்து வருகிறது. அதற்கு பிறகு அமாவாசை திதியானது ஆரம்பிக்கிறது. மகா சிவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது இரவு முழுவதுமே கண் விழித்து செய்யப்பட வேண்டியது. சதுர்த்தசி திதி இருக்கக்கூடிய நாளில் மாலை நேரத்தில் நம்ம துவங்கி இரவு முழுவதுமே 4 காலமாக பிரித்து சிவ வழிபாடானது நடைபெறும். அதாவது மகா சிவராத்திரி வழிபாடு துவங்கும் போதும் நிறைவு செய்யும் போதும் சதுர்த்தசி திதி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்கணும். அப்படி பார்த்தா பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை சதுர்த்தசி துவங்கி பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு முன்பாகவே சதுர்த்தசி திதியானது நிறைவடைந்து வருகிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த நாளில் கண் விழிக்க வேணும் அப்படின்னு யோசிப்பீங்க. நீங்கள் பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிறகு மகா சிவராத்திரி வழிபாட்டுன்னு துவங்கி அன்று இரவு முழுவதுமே கண் விழித்து 4 காலங்களில் நடைபெறக்கூடிய அந்த சிவன் பூஜையில் நீங்கள் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அருகில் சிவன் கோவில்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்றைய நாளில் நடத்துவாங்க பூஜைகள். அந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் நிச்சயமாக விரதம் இருக்கிறவங்க இந்த 4 கால பூஜையில் கலந்து கொள்வது முப்பிறவியில் செய்த பாவங்கள் அனைத்துமே தீரும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிறவியில் செய்யக்கூடிய பாவங்களுமே தீரும். பிப்ரவரி 16ஆம் தேதி இன்னைக்கு அதிகாலை 6:30 மணி வரைக்கும் உடன் 4ஆம் கால பூஜையானது நிறைவு செய்ய வேணும். அதனால் பிப்ரவரி 16ஆம் தேதி இன்னைக்கு மாலை 6:26 மணிக்கு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். மேலுமே அதனால் மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க பிப்ரவரி 15ஆம் தேதி இன்னைக்கு காலையில் முதல் விரதம் கடைபிடித்து அன்று இரவு முழுவதுமே கண் விழித்து சிவ வழிபாடு செய்யுங்க. பிப்ரவரி 16ஆம் தேதி இன்னைக்கு காலை நீங்கள் இறை வழிபாடுகள் செஞ்சு உணவை சாப்பிடலாம். அன்று பகல் முழுவதுமே தூங்காமல் மாலை 6 மணிக்கு பிறகு சிவனை வழிபட்டு அதற்கு பிறகு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்று இரவு நீங்கள் தூங்கலாம் தாராளமாக. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் மகா சிவராத்திரியோட சிறப்புகளையும் அங்கு நடக்கக்கூடிய பூஜையில் நம்ம கலந்து கொண்டால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி
நீங்கள் இந்த மகா சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்கிறீங்களா? மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வருடம் தான் முதல் வருடம் நான் கடைபிடிக்கிறேன், விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுறேன் அப்படிங்கிறவங்களும் மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நாங்கள் வருடம் வருடம் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி விரதம் இருந்து நாங்கள் வழிபடுறோம் அப்படிங்கிறவங்களுமே மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதனால் நீங்கள் பயன் அடைந்திருப்பீங்க இல்லையா, அதோட விஷயங்களையும் நீங்கள் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலுமே உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி, ஓம் நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மகா சிவராத்திரியில் விரதம் இருக்க விரும்பினாங்க அப்படின்னா அவங்களுக்குமே கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். பரிகாரம் ஏதாவது செய்யணும், பில்லி சூனியம் ஏவல் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு பரிகாரம் சொல்லுவாங்க. அதை செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே ரொம்ப சிறப்பாக இருக்க நாங்களுமே இந்த சிவபெருமான் அருளால் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு நாங்களுமே பிரார்த்தனை செய்கிறோம். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.